ஓகே. இந்த வீடியோல நாங்க வந்து முதல் பார்த்த அந்த ஸ்ட்ரக்சர்டான அதாவது ஃபங்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ண கோடிங்க பத்தி பார்ப்போம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நான் போன வீடியோல டீப்பா வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் டீப்பா காய்ச்சிருப்பேன் நடக்குதுன்ட்டு. ஸோ அதில இதில வந்து நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்னா வந்து அப்ப இதில பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இல்ல. முதல் முதல் பார்த்த அதே ப்ரோகிராம இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப கிரியேட் அக்கவுண்ட்ன்றது பாருங்க இதான் முதல் பார்த்த ப்ரோகிராம். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், இஃப் சாய்ஸ் ஈக்குவல் டூ 1 ன்னு கிரியேட் அக்கவுண்ட் லாஜிக்ன்னு வந்திருக்குன்னு. இதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ லைன் ஆஃப் கோடிங்கையும் நான் மேக்ஸிமம் என்ன இயல்பான வரைக்கும் நாங்க என்ன செய்கிறோம்னா, ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ணி அதுக்குள்ள கொண்டு வர பார்த்துருக்கிறோம். ஸோ அதான் இப்ப அப்படி செய்றனால என்ன நன்மைன்னா, நாங்க கோட வந்து ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம். சில நேரங்கள்ல வந்து ரீயூஸும் பண்ணலாம். ஸோ அதுக்கான தேவைகளுக்கான ஃபங்ஷன்ஸ் வந்து பாவிக்கிறது. இப்ப பாருங்க இந்த கோட வந்து நாங்க இப்ப பார்ப்போம். இப்ப நீங்க பார்க்கையில வந்து நான் ஆல்ரெடி நாங்க சொன்ன மாரி, இப்ப நாங்க வந்து மினி பேங்க் அப்ப போட்டுட்டு, மற்ற அக்கவுண்ட்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன் போன வீடியோல. என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் ஒரு அக்கவுண்ட்ஸ் டிக்ஷனரிய நாங்க ஒரு குளோபலா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இத நீங்க பார்த்தீங்க இப்ப ஃபர்ஸ்ட்டா இந்த கோட நீங்க பார்க்க பாருங்க, டெஃப் கிரியேட் அக்கவுண்ட். பாருங்க இது ஒரு ஃபங்ஷன். சரி. அது மாரி டெஃப் டெபாசிட் மணி அதாவது ஃபங்ஷன். வேணா நீங்க பார்த்தீங்கன்னா சுருக்கிக்கணும் கிளிக் பண்ணீங்கன்னா சுருங்குது. அது டெஃப் வித்ட்ரா மணி, இப்ப டெஃப் செக் பேலன்ஸ், இப்ப டெஃப் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி இப்படிலாம் இதெல்லாம் ஒரு மெனு இப்படிலாம் ஒரு ஃபங்ஷன் தான் இருக்குது. சரி. இதில பார்த்தீங்கன்னா, பேருந்து பாருங்க எங்கட மெயின் மெனுவையும் கூட ஒரு ஃபங்ஷனா தான் எழுதுறோம் பார்த்தீங்களா? அதே டெஃப் மெயின் மெனுவோட ஃபங்ஷன் எழுதி போட்டு, இப்ப அந்த ஃபங்ஷன வந்து நான் என்ன செய்றோம்டா, கீழ கால் பண்றோம். ஸோ இப்ப நீங்க புரோகிராம எப்படி வாசிக்க தொடங்குறோம்டா, இப்படி மேல கீழேருந்து மேலேருந்து வாசிப்பு யோசனை இல்ல. அதாவது நீங்க என்ன செய்யணும்டா, இப்ப இங்கேருந்து பார்க்கணும். இஃப் நேம் மெயின்டா, இப்ப மெயின் மெனுவோட ஃபங்ஷன இது கால் பண்ணுது. இப்ப பார்த்தீங்கன்னா, இது என்ன செய்யும்? இனி இங்க வரும். சரி. இப்ப டெஃப் மெயின் மெனுக்கு வரையில அதில பாருங்க இது ஒரு கமாண்ட் என்ன? டிஸ்பிளேஸ் மெயின் மெனு அண்ட் ஹேண்டில்ஸ் யூசர் இன்புட் கமாண்ட் போட்டுருக்கிறோம். இப்ப அதுக்கு பேருந்து நாங்க வந்து மெனுவஸ வந்து இப்ப ஒரு வைல் ட்ரூ லூப்ல வந்து பிரிண்ட் பண்ணி போட்டு சாய்ஸ வந்து கேட்டுவாங்க. அது பாருங்க இப்ப பாருங்க அந்த கோட் வந்து நல்லா ஆர்கனைஸ் ஆகுது பார்த்தீங்களா? இப்ப உங்களுக்கே தெரியுது. இப்ப 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 ஒரு ஒரு நார்மல் ஆளுக்கே இப்ப பார்த்துட்டா இஃப் சாய்ஸ் ஈக்குவல் 1 கிரியேட் அக்கவுண்ட் ஃபங்ஷன கால் பண்ணுன்னு சொல்றோம். சரி. இப்ப என்ன செய்யும்? ஸோ இந்த பாயிண்ட்ல இப்ப இது என்ன நடக்க போகுது? சாய்ஸ் 1 இப்ப இந்த கிரியேட் அக்கவுண்ட் ஃபங்ஷன் இது வந்து கால் ஆகும். சரி. கால் ஆகயில இப்ப என்ன செய்யும்? இதுக்குள்ளே இருக்கிற அவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் இத வந்து நான் திருப்பி இத விளங்கப்படுத்தல. நீங்க பார்த்தீங்கன்னா போன வீடியோ லைன் பை லைனா உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அதே அதே லைன் ஆஃப் கோடிங் தான் இங்கேயும் இருக்குது. இப்ப நார்மலா பார்க்கையில இப்ப அக்கவுண்ட் நம்பர் கேட்டு வாங்குறது. கேட்டு வாங்கிட்டு அந்த பேலன்ஸ செக் பண்ணிட்டு, இப்ப என்னென்ன அக்கவுண்ட்ஸ் இந்த டிக்ஷனரி அக்கவுண்ட் போடுறா. அதே வேல தான் நான் இங்க பார்க்குறோம். ஸோ இப்ப வேற இது ஒண்ணும் இல்ல. ஸோ வேணும்னா நீங்க வந்து இந்த முதல் கோடையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரி. அது மாரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன செய்றோம்? இப்ப உங்களோட டிபாசிட் பண்ண போறீங்கன்டா, பாருங்க சாய்ஸ் 2 டிபாசிட் மணி. இப்ப டிபாசிட் மணி என்ற இந்த ஃபங்ஷன கால் பண்ணோம். சரி. அதுல நீங்க பாருங்க சேம் கான்செப்ட் தான். இப்ப என்ன அக்கவுண்ட் நம்பர கேட்டு வாங்குறோம். அது அக்கவுண்ட்ஸ்ல இருக்கான்னு பார்க்குறோம். அப்புறம் நான் இந்த லூப்ப பத்தி தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணினேன். அப்புறம் அந்த பேலன்ஸ் அப்டேட் பண்றது, டிரான்சாக்ஷன் அப்டேட் பண்றது அந்த விஷயங்கள்லாம் இல்ல சேம் ஆஸ் பழைய வீடியோ சொன்ன அதே கான்செப்ட் தான். அதே மாரி இப்ப இப்ப என்ன? அதுக்கு வித்ட்ரா இப்ப சாய்ஸ் 3 குடுத்தீங்கன்னா, வித்ட்ரா மணி என்ற இந்த ஃபங்ஷனுக்கு போகும். ஸோ இந்த ஃபங்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் உங்களுக்கு நடக்குது. இதுல வந்து உங்களுக்கு அதே இது கான்செப்ட் அதே லாஜிக் தான். அக்கவுண்ட் நம்பர் கேட்டுவாங்க. அக்கவுண்ட் நம்பர் பார்க்குறோம். அந்த உங்களுக்கு பேலன்ஸ்க்கான வேலிடேஷன்ஸ்ல இங்க செய்றோம். செஞ்சு போட்டு பேலன்ஸ குறைக்கிறோம். மற்ற வித்ட்ராவல் இதெல்லாம் போடுறோம். அதான் இதுல இருக்கிற விஷயம். சரி. அப்புறம் அடுத்த கான்செப்ட்டா நீங்க பார்க்கல. இப்ப என்ன செய்றோம்? செக் பேலன்ஸ் சாய்ஸ் 4 குடுத்தீங்கன்னா செக் பேலன்ஸ் என்ற இந்த இது வரும். சரி. செக் பேலன்ஸ் என்ற இது வரைக்குல இப்ப உங்களுக்கு பாருங்க சேம் கான்செப்ட் தான். இப்ப வேணும்னா உங்களுக்கு வேணா காட்டுறேன். இப்ப இதுல பார்க்கையில இப்ப இந்த நான் பேங்க் ஆப் பண்ணி நீங்க சைட் பை சைடா கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே. இப்ப இதுல சின்ன ஏதாவது அது ஓப்பன் ஆயிட்டேன்டா. இப்படியா கரெக்ஷன் செய்யப்பட்டு ஓப்பன் டைம் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. வேணா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பேங்க் கன்சோல் ஆப்ல நீங்க கவனிச்சு பார்க்கலாம். அதில பாவிச்ச இப்ப என்ன செய்றோம்? நீங்க செக் பேலன்ஸ் சாய்ஸ் 4க்கு பாருங்க. ஸோ இந்த கோடிங் தான். வேணும்னா உங்களுக்கு நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு அத உங்களுக்கு காட்டுறேன். சரி. பாருங்க.
கிட்டத்தட்ட அதே கோடிங்கை தான் நாங்கள் பாய்ச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இப்போ அக்கவுண்ட் நம்பரை கேட்டு வாங்குறது, இந்த எக்ஸ்ட்ரா வாங்கி என்னென்னா செக் பேலன்ஸ் இந்த இதுகள்லாம் இல்லை என்ன? இப்போ மற்றும்படி மிச்சம் இந்த இந்த லைன் ஆஃப் கோடிங் எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் இருக்குது. சரியானே? இதான் இதில் இருக்கிற விஷயங்களா இருக்குது. சரியானே? ஸோ இப்போ அதில் நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இதாங்கிறது இது இந்த கோடிங்காக இருந்தது. அதே மாதிரி இப்போ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் காமிச்சு பார்த்தீங்கன்னா தென் இப்போ இந்த ஃபங்க்ஷன் அது மாதிரி இப்போ கான்செப்ட் இப்போ உங்களுக்கு சாய்ஸ் 5 ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அப்போக்கில் இப்போ என்ன செய்யலாம் என்ற அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் செக் பண்ணிவிட்டு அந்த லூப்பை பாதிச்சு ட்ரான்சாக்ஷன் இருக்கா இல்லையா அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஆனால் சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கும். அது சிலதில் இஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் ஆஃப் கோடிங்கில் நான் என்ன செஞ்சுருக்கேன் இப்போ இப்போ போட்டுட்டு அதுக்குள்ளே என்ன செய்கிறோம் ஃபோல்பை பாய்ச்சிட்டு எல்ஸ் பாய்ச்சிக்கிறோம். இங்கே வந்து என்ன செய்கிறோம் அப்போ ஃபோல்பை பாய்க்கிறோம். அந்த உங்களுக்கு அந்த ஏதாவது இது இல்லையேண்டா பேர்ந்தான் இப்போ நோ ட்ரான்சாக்ஷன் ஃபவுண்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட் அப்படி போடுறோம். அது சின்ன சின்ன மோடிஃபிகேஷன் நடந்திருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இங்கே அச்சீவ் பண்ணுறோம். சரி, ஸோ இதான் வந்து இப்போ அந்த நாங்கள் வந்து ஃபங்க்ஷனை பற்றி ஃபங்க்ஷனை பாய்ச்சிருக்கோம். மற்ற வந்து என்ன 6 கொடுத்தீங்கன்னா அது எக்ஸிட்டிங்கஸ் கொடுத்துட்டு பிரேக் அண்டது வரும். ஸோ இதான் ட்விஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எப்படி ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு பிரேக் பண்ணிக்கிறோம்னு நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி நீங்கள் கோடிங்கை எழுதிக்கல உங்களோட கோடிங் வந்து என்ன செய்யுமாண்டா ஒரு ஆர்கனைஸ்ட் வேயில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதான் வந்து இதுக்கு விளக்கம். தேங்க்யூ.